ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரிகர்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸா நான் போட்ட ரிகர்ஷன் பத்தி தான் இருக்க போகுது. அண்ட் இதுல வந்து என்ன நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம். நாட் ஆன் த டாபிக் அபவுட் ரிகர்ஷன். ஸோ ரிகர்ஷன் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சில விஷயங்கள வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சும்மா உங்களுக்கு வந்து ரிகர்ஷனோட ஒரு டச் வரணும்ல. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பேசிக்கான சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ரிகர்ஷன் வச்சு பண்ண போறோம். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எத பத்தி இருக்க போகுது அப்படின்னா, இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள கோர் கண்டென்ட். ஃபிபனாசி சீரிஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபிபனாசி சீரிஸ். ஸோ ஃபிபனாசி சீரிஸ் மீன்ஸ் என்னன்னா, nth ஃபிபனாசி நம்பரை வந்து கண்டுபிடிக்க போறோம். nth ஃபிபோ வந்து பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். வித் தட் செட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட அப்ரோச்சை வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் என்ன பண்ணியிருப்போம், என்ன பண்ணுவோம்னா ஐன்னு ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணோம், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருப்போம். அண்ட் இது வரைக்கும் அந்த பாயிண்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் வித் if we include n in the sum of n natural numbers. கரெக்டா? லூப்போட டெர்மினேட்டிங் கண்டிஷன் என்ன, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கிறது வரைக்கும் அந்த ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிஷன் வச்சிருப்போம். கரெக்டா? இஃப் இன் கேஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா லூப்ல இருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்ஸ்ன்ட்டு ஒரு சம்முங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருப்போம். சம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லூப்புக்குள்ள வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஐ வந்து இனிஷியலைஸ்டு 0 பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ வரைக்கும் அந்த ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், ஐஎஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு என்ன இருக்கிறது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். லூப்புக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணணும், சம் ப்ளஸ் ஈக்குவல் டைப் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஸோ இந்த 3 ஆப்ரேஷனுமே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே ரிகர்சிவ் அப்ரோச்சை வந்து மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், சம் நேச்சுரல்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சம் ஆஃப் n நேச்சுரல்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல்ஸுங்கும் போது இனிஷியலாக ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன, ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே வந்து 1 தான். ஸோ n நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இல்லை, ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ் கண்டிஷன் என்ன, இஃப் ஐ பிகம்ஸ் கிரேட்டர் தென் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், டெர்மினேட் பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் 0 பண்ணிடுவேன். இப்போ வந்து இந்த பேஸ் கண்டிஷனை ரீச் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஐ பிளஸ் சம் அண்டர்ஸ்கோர் நேச்சுரல் ஆஃப் ஐ பிளஸ் 1. ஸோ இப்படி பண்ணி விட்டுருவேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஸோ இப்போ வந்து இது இவ்வளோ தான் கோடு ஆக்சுவலி. ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு. ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சும்மா ஒரு சாம்பிள் இன்புட் n இஸ் ஈக்குவல் டு ஒரு 5க்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த ரிகர்சிவ் ஸ்டாக்ல வந்து ஃபங்க்ஷன் கால், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் என்ன, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு, சாரி ஓகே, இது கூட வந்து என்ன வேணும் அப்படின்னா என்னமே இன்புட் வேணும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும் அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கால் ஆயிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். இஃப் ஐ இஸ் கிரேட்டர் தென் n, ஐயோட வேல்யூ என்ன 1 அண்ட் என்னோட வேல்யூ என்ன 5, கிரேட்டராக இருக்கா இல்லை ஃபால்ஸு. ஸோ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இதுக்கு போகும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஐ ப்ளஸ் சம் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 கால் ஆகும். ஸோ சம் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன 1, சம் நேச்சுரல் ஆஃப் ஐ ப்ளஸ் 1. ஸோ இங்கே வந்து என்ன ஆகணும், மறுபடியும் ஒரு ரிகர்சிவ் கால் நடந்திருக்கு. ரிகர்சிவ் காலில் இங்கே போகும். ஐயோட வேல்யூ என்ன போகுது, ஐ ப்ளஸ் 1 பண்ணுது. ஐ இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறும், 2ன்னு மாறிடும். n இஸ் ஈக்குவல் டு என்ன 5. ஸோ மறுபடியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ என்னோட வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ தட் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுக்கலாம். 3 அண்ட் இதுவுமே 3. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, மறுபடியும் இப்போ கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணும்போது ஐயோட வேல்யூ என்ன 2 அண்ட் என்னோட வேல்யூ என்ன 3, கிரேட்டர் தானே பார்க்குது, இல்லை ஃபால்ஸு. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஐ ப்ளஸ் சம் நேச்சுரல் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 போகும். ஐயோட வேல்யூ என்ன 2. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 2 ப்ளஸ்
சம் நேச்சுரல் ஆஃப் அடுத்த இது ஐட்ரேஷன். ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன 3, என்னோட வேல்யூ என்ன 3. ஸோ இப்போ மறுபடியும் இப்போ கண்டிஷன் செக் பண்ணுங்க. 3 இஸ் கிரேட்டர் தேன் 3 இல்லை ஃபால்ஸு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது 3, அதாவது ஐ ப்ளஸ் மறுபடியும் அடுத்த ஹைட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். இப்போ வந்து எதை வச்சு கால் ஆகும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ வந்து மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. ஐ இஸ் கிரேட்டர் தேன் என், அதாவது 4 இஸ் கிரேட்டர் தேன் 3. ஆமாம், ட்ரூன்னு வந்துடுச்சு. ரிட்டர்ன் 0 பண்ணியிருக்கு. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0 ரிட்டர்ன் ஆகும். 0 ரிட்டர்ன் ஆச்சுன்னா 3 + 0 என்ன 3. அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும் 3ன்னு வந்திருக்கும். இப்போ வந்து என்ன ரிட்டர்ன் 2 + ஃபங்க்ஷன் கால் நடந்திருக்கு. ஸோ 2 + ஃபங்க்ஷன் காலோட வேல்யூ என்ன 3. ஸோ 2 + 3 என்ன 5. ஸோ 5 வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் ஆகும். இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது 5 இருக்கு. 1 + 5 என்ன 6. ஸோ இந்த வேல்யூ வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஃபங்க்ஷன் காலுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ 6. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 + 2 + 3யோட வேல்யூ என்ன 6. நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன 6. ஸோ நம்மளுக்கு வந்து டிசைர்ட் ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதான் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிபனாசி சீரிஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட கோடிங் பார்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து இன்புட்டாக வாங்கும் அப்படின்னா என்னோட என் வேல்யூ வந்து இன்புட்டாக வாங்கும் அண்ட் ஐயோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்னா டெஃப் சம் அண்டர்ஸ்கோர் என் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து இன்புட் வாங்க போகிறோம். என் ஆப்வியஸ்லி இன்புட் வாங்கும். நம்பர் ஆஃப் nth நேச்சுரல் நம்பரோட வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ வந்து இன்டிஜர் டைப்பாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் கண்டிஷன் போடணும். இஃப் ஐ இஸ் கிரேட்டர் தேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ரிட்டர்ன் 0 பண்ணிடுது அப்படின்னு சொல்லிடுவேன். எல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஐ ப்ளஸ் சம் அண்டர்ஸ்கோர் என் ஆஃப் n, i + 1. ஸோ இதை வந்து நான் ரிகர்சிவாக கால் பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோ தான் வந்து ரிகர்சிவ் அப்ரோச்சாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எண்ணை வந்து வச்சு கால் பண்ணலாம். சம் அண்டர்ஸ்கோர் என் ஆஃப் இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ. சம் அண்டர்ஸ்கோர் என் ஆஃப் ஒரு 5 தான் ஃபஸ்ட்டு சாம்பிள் போட்டோம். ஸோ அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். cd recursion python 3 basic and 15. ஓகே 5னா 15. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணது படியான வேல்யூ 3 வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஸோ 3 வச்சு டெஸ்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே 6 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிபனாசி சீரீஸை வந்து பார்க்கலாம். ஃபிபனாசி நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேசிக்காக புரிஞ்சுக்கலாமே. ஓகேவா? how to find nth Fibo using iteration. ஓகேவா? ஸோ nth ஃபிபனாசி நம்பரை வந்து எப்படி நம்ம வந்து ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து நிறைய வேறு அப்ரோச்சஸ் பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அப்ரோச் இருக்கும். அதுதான் வந்து பேசிக்லி குட் அப்ரோச் அண்ட் இன்டியூட்டிவ் அப்ரோச். இட் இஸ் அந்த அப்ரோச் வந்து என்னென்னா பிக் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தட் இஸ் அ குட் அப்ரோச். நம்ம வந்து இப்போ அந்த அப்ரோச் பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்கர்சிவ் ஸ்டாக் மாதிரி இங்கே ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு அரேவை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் அ டேபிள் அப்ரோச். ஓகே. ஸோ அந்த அப்ரோச் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிகர்ஷனை வந்து கொஞ்சம் டீப்பாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அப்ரோச் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபிபனாசி நம்பர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் 1 இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன இருக்கும் 1 இருக்கும். அதுக்கடுத்த வேல்யூ வந்து 1 + 1
2, அதுக்கடுத்த வேல்யூ என்ன 1 + 2 3, அதுக்கடுத்த வேல்யூ என்ன 3 + 2 6, அதுக்கடுத்த வேல்யூ என்ன 6 + 3 + 6 9, அண்ட் அதுக்கப்புறமா என்ன 6 + 9 15. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிபனாசி சீரிஸாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு இது மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். -1 1, 0. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து என்னவா இருக்குது -1 and 1, அதுக்கப்புறமா என்ன ஆகுது -1 + 1 0, அதுக்கப்புறமா 1 + 0 1, அப்புறம் 0 + 1 1. ஸோ இந்த மாதிரி கூட ஃபிபனாசி சீரிஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் இனிஷியலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1 1, அப்புறமா 2 3 6 இந்த மாதிரி போகிற மாதிரி வந்து மெஜாரிட்டி ஆஃப் கேசஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அப்ரோச் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இந்த செட் ஆஃப் வேல்யூஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஐட்ரேட்டிவ் அப்ரோச் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் வந்து என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, ஒரு வந்து இன்புட் ஆகணும். என்ன இன்புட்னா என்னங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து எந்த ஃபிபனாசி நம்பர் அது வேணும் அப்படிங்கிறது. இப்போ 3 கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3. ஸோ இந்த வேல்யூ வந்து 2ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ nth ஃபிபனாசி நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக் இன்ட்யூஷனாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இனிஷியலாக என்ன இருக்குன்னா 1, 1 இருக்குது. இப்போ வந்து என்னன்னா என்னோட வேல்யூ லெஸ் தேன் 2 இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தே நான் வந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இஃப் இன் கேஸ் அவங்க கொடுக்குற இன்புட் கொடுக்குற என்னோட வேல்யூ வந்து 1 இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணிடுவேன் -1 பண்ணி 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இஃப் இன் கேஸ் n is equal to 2 இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா n-1 பண்ணி நான் வந்து இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து பேஸ் கேஸாக நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க 3 இல்லை 4 இல்லை 5 அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் வந்து 4 நம்பர்ஸ் ஆஃப் ஃபிபனாசி நம்பர். இப்போ n is equal to 5 வருது அப்படின்னா 5 ஃபிபனாசி நம்பருமே இந்த டேபிளில் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போட போகிறேன். இல்லை n is equal to 6 தராங்க அப்படின்னா 6 ஃபிபனாசி நம்பர்ஸுமே இந்த டேபிளில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் வந்து போட போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா n is equal to 4க்கு என்னோட பிரச்சனை சொல்கிறேன். ஸோ n is equal to 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒயில் லூப், அந்த லூப் வந்து ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் அந்த ஒயில் லூப் வந்து எப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும், ஒயில் லென் ஆஃப் அரே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கிறது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். அதாவது ஃபிபனாசி அரே அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளில் வந்து ஃபிபனாசி நம்பர்ஸை போடுறது வரைக்கும் இந்த ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து லென் ஆஃப் அரே இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறது. ஓகே, லெஸ் தேன் என். ஸோ லெஸ் தேன் என்ன வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஸ் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இஃப் I is less than or equal to 2 இருக்கிறது வரைக்கும் என்ன பண்ணணும், print 1 தான் பண்ணணும். print of 1. ஓகேவா? இன்கேஸ் அதோட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் 2 டிஜிட்ஸ், அதாவது லென் ஆஃப் ARR -1ஐயும் அண்ட் லென் ஆஃப் ARR -2 லாஸ்ட் 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி அப்பன் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி அப்பன் பண்ண என்ன ஆகும், இந்த கேஸில் 1 இருக்கு, லாஸ்ட் 2 இண்டெக்ஸ் என்ன 1,1. ஸோ அப்பன் பண்ண இந்த அரே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்பன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன இருக்குது 1,1 இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி அப்பன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1 + 1 என்ன 2. ஸோ வந்துருச்சா 2. இப்போ லென் ஆஃப் அரே என்ன 3, விச் இஸ் லெஸ் தேன் என்ன, ஆமாம் விச் இஸ் லெஸ் தேன் என் தான். 3 இஸ் லெஸ் தேன் 4 கரெக்டாக. ஸோ வந்து ட்ரூ தான். மறுபடியும் என்ன ஆகுது, செக் பண்ணுது I is லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ங்கிறது. சரி, இது வந்து என்ன, ஸோ n is லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுது, இல்லை. ஸோ மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும்னா 2 நம்பர்ஸ் லாஸ்ட் 2 இண்டெக்ஸ் பொசிஷன்ஸில் இந்த வேல்யூவும் ஆட் பண்ணும். ஸோ லாஸ்ட் 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த வேல்யூஸ் இதெல்லாம் 1 and 2. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 + 2 3. ஸோ 4th ஃபிபனாசி நம்பர் என்ன 3 தான் 4th ஃபிபனாசி நம்பர். கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லென் ஆஃப் அரே இஸ் லெஸ் தேன் என்னன்னு செக் பண்ணுவோம். லென் ஆஃப் அரே என்ன 4 இஸ் லெஸ் தேன் 4 ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், லாஸ்ட் இண்டெக்ஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் என்ன nth ஃபிபனாசி நம்பர். ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிகர்சிவ் அப்ரோச்சாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதோட ரிகர்சிவ் அப்ரோச் பார்க்க போகிறோம்.
ஸோ அந்த டேபிளில் என்ன இருந்துச்சோ அதுதான் நம்மளோட ரிகர்சிவ் ஸ்டாக். ஓகேவா? நம்ம வந்து என்ன ஐடிடி அப்ரோச்சில் பண்ணியிருந்தோம், டு ஃபைண்ட் nth ஃபிபனாசி. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஃபிபனாக்சியும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, nth ஃபிபனாக்சியை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. டு ஃபைண்ட் nth ஃபிபனாக்சி we need to find n minus 1th Fibonacci. So to find n minus 1th Fibonacci we need to find n minus 2nd Fibonacci. ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னு 2,1ன்னு வரும். 2 வரும், அப்புறமா 1 செகண்ட் ஃபிபனாக்சி அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிபனாக்சி வந்து வரும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறமா வந்து இருக்காது. ஸோ 1 to n minus 1 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இனிஷியலாக நம்மளுக்கு என்ன தெரியும், செகண்ட் ஃபிபனாக்சி நம்பரும் ஃபர்ஸ்ட் ஃபிபனாக்சி நம்பரோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். செகண்ட் ஃபிபனாக்சி நம்பரோட வேல்யூ என்ன, 1, அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிபனாக்சி நம்பரோட வேல்யூ என்ன, 1. டு ஃபைண்ட் தேர்ட் ஃபிபனாக்சி நான் என்ன பண்ணுவோம், n-1யும் n-2யும் ஆட் பண்ணால் போதும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் வந்து தேர்ட் ஃபிபனாக்சி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், 2யும் 1யும் ஆட் பண்ணணும். ஃபோர்த் ஃபிபனாக்சி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், 3யும் 2யும் ஆட் பண்ணணும். ஸோ இதேமாரி தான் இந்த அப்ரோச்சே இருக்குது. கரெக்டாக? ஸோ n-1 என்ன கண்டுபிடிக்கணும்னா n-1 n-2யும் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும், என்ன இன்புட் எனக்கு தெரியும், n தெரியும். எந்த ஃபிபனாக்சியோட வேல்யூ நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறாங்க. nth வேல்யூ தருவாங்க. பேஸ் கண்டிஷன் என்ன, இஃப் n is less than or equal to 2, return 1. வந்து ரிட்டர்ன் பண்ணிடு. இன்கேஸ் n is greater than 2 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபிபோ ரிட்டர்ன் ஃபிபோ ஆஃப் n minus 1த்தையும் பிளஸ் ஃபிபோ ஆஃப் n minus செகண்ட் வேல்யூவும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு வந்து என்ன தெரியும், என்னோட ரிக்வயர்ட் ஃபிபனாக்சி வேல்யூ தெரிய வரும். ஸோ இது ஃபிபோ ஆஃப் n minus மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிபோ ஆஃப் n minus 2 கம்ப்ளீட் பண்ணணும். மறுபடியும் ஃபிபோ n minus 2 என்ன பண்ணணும், n minus 3 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு டைமில் என்ன ஆகும்னா இந்த பேஸ் கண்டிஷன் வந்து ரீச் பண்ணணும். இந்த பேஸ் கண்டிஷனை ரீச் பண்ணும்போது அப்படியே வந்து மறுபடியும் ரிகர்சிவ் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபிபனாக்சி வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இமேஜின் லைக் திஸ். இப்போ வந்து என்னன்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபிபனாக்சி ஆஃப் 5 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? 5ங்கிறது வந்து கிரேட்டர் தென் 2 ஆமாம், கிரேட்டர் தென் 2. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிபோ ஆஃப் n-1யும் ஃபிபோ ஆஃப் n-2யும் ஆட் பண்ணணும். ஃபிபோ ஆஃப் n-1 என்ன 4, n-2 என்ன 3. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஃபிபோ ஆஃப் 4 கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிபோ ஆஃப் 4 கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபிபோ ஆஃப் 4ங்கிறது என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஆமாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. n-1 என்ன 3 அண்ட் n-2 என்ன 2. கரெக்டா? ஸோ 3 இருக்கு. ஃபிபோ ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். ஃபிபோ ஆஃப் 3 இஸ் கிரேட்டர் தென் 2. 3 இஸ் கிரேட்டர் தென் 2. ஆமாம், 3 இஸ் கிரேட்டர் தென் 2. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் n-1 அண்ட் n-2 கம்ப்ளீட் பண்ணணும். n-1ஓட வேல்யூ என்ன, n-1ஓட வேல்யூ வந்து 2 அண்ட் n-2ஓட வேல்யூ என்ன 1. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபிபோ ஆஃப் இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ட்ரூன்னு வந்துடும். ஸோ ரிட்டர்ன் 1 பண்ணணும். அண்ட் 1 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. ஆமாம், ட்ரூ. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 ரிட்டர்ன் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து என்ன ஆகும்னா 1 ரிட்டர்ன் ஆயிருக்கும். 1 1. ஸோ இந்த ரெண்டு 1ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன தெரியும், ஃபிபோ ஆஃப் 3யோட வேல்யூ என்ன 2ன்னு தெரிய வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. 2 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. ஆமாம், ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 2 அண்ட் 1. ஸோ வந்து 4 ஃபிபோ 4 என்ன ரிட்டர்ன் பண்ணணும், 2 + 1 ரிட்டர்ன் பண்ணணும். 2 + 1ஓட வேல்யூ என்ன 3. கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிகர்சிவ் ஸ்டாக் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ரிகர்சிவ் ஸ்டாக்ல வந்து இப்போ என்னன்னா 3 இருக்கு. 3யும் 3 ஃபிபோ ஆஃப் 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இல்லை நாட் ஈக்குவல்ஸ், நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நம்மளோட ரிகர்சிவ் தான் கண்டுபிடிக்கணும். 3 - 1 2 அண்ட் 3 - 2 1. ஸோ இப்போ வந்து 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஆமாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 1 ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஆமாம், 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இது 1 ரிட்டர்ன் பண்ணணும். ஃபிபோ ஆஃப் 3 என்ன, ஃபிபோ ஆஃப் n-1 + n-2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும், 1 + 1 2ன்னு வரும். இது ஃபிபோ ஆஃப் 5. ஃபிபோ ஆஃப் 5ங்கிறது என்ன, ஃபிபோ ஆஃப் n-1 + ஃபிபோ ஆஃப் n-2. n-1ஓட வேல்யூ என்ன 3 அண்ட் n-2ஓட வேல்யூ என்ன 2. ஸோ 3 + 2 5. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஃபிபோ ஆஃப் 5 வந்து என்ன 5. ஓகேவா? ஸோ ஃபிபோனாக்சி சீரிஸ் ஸ்டாக் 1, 1, 2, 2 + 1 3, 3 + 2 5. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ரிகர்சிவ் அப்ரோச்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து கோட் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஃபிபோ _recursion
ஸோ இங்கே வந்து என்ன நம்மளுக்கு இன்புட் அப்படின்னா என்னங்கிறத இன்புட், அதோட வேல்யூ என்ன இன்டிஜர் வேல்யூ. அண்ட் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். nth ஃபிபனாக்சி நம்பரோட இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? பேஸ் கேஸ் என்ன, இஃப் ns less than or equal to 2 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், ரிட்டர்ன் 1 பண்ணிடுவேன். இன்கேஸ் ns greater than 2 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபிபனாக்சி கம்ப்யூட் பண்ணு, ஃபிபனாக்சி சீரிஸ் ஆஃப் n-1 கம்ப்யூட் பண்ணு. அண்ட் என்ன பண்ண அப்படின்னா n-2யும் கம்ப்யூட் பண்ணு. கம்ப்யூட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து ஃபிபனாக்சி சீரிஸோட கோடிங் பார்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஒயில் லுப் ஐடெரிட்டிவ் அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்னா டெஃப் ஃபிபோ அண்டர்ஸ்கோர் ஐட்ரேட்டிவ். ஸோ நான் சொன்ன ஐட்ரேட்டிவ் அப்ரோச். ஸோ என்னங்கிற ஒரு இன்புட் வாங்குவோம் இன்டிஜர் வேல்யூவில். அண்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா int. இப்போ என்னென்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். இப்போ என்னென்னா நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு அரே டேபிள் ஒன்று வச்சுக்க போகிறேன். டேபிள். ஸோ அந்த டேபிளில் வந்து இனிஷியலாக வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், 1, 1 இருக்கும். if 1 is greater than or equal to len of greater than or equal to n and n is less than or equal to 2 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் 1. இல்லை இன்கேஸ் இந்த கேஸே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா நான் ஐட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். while len of table is less than என்ன இருக்கிறது வரைக்கும் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேபிளில் வந்து அப்பெண்ட் பண்ணுவேன். டேபிள் டாட் append of table of -1 அண்ட் இதை கூட என்ன ஆட் பண்ணணும், டேபிள் ஆஃப் -2யும் ஆட் பண்ணணும். லாஸ்ட் ரெண்டு வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங், பைத்தான் பேஸ்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் இந்த ஒயில் லுப் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஸோ ஒயில் லுப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் டேபிள் ஆஃப் -1. ஸோ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட ஐட்ரேட்டிவ் அப்ரோச். ஸோ ரிகர்சிவ் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் 3 லைன் தான் இருக்குது. இங்கே வந்து அந்த இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ரிகர்சிவ் அப்ரோச் அண்ட் ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சுக்கு டிஃப்ரென்ஸ். ரிகர்சிவ் அப்ரோச் வந்து எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், பேசிக்காக இருக்கும். அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ரிகர்சிவ் அப்ரோச்சை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அண்டர்ஸ்கோர் ரிகர்ஷன் python 3 basic recursion.py. ஸோ 5 வந்திருக்கேன். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து ஃபிபோ ஆஃப் ஒரு 11 வேணும் அப்படின்னா 89 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளை மெர்சாட் அல்காரிதம் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம இந்த ரிகர்ஷன் சீரீஸை இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் வந்து ரிகர்சிவ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம்.